ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சுவாமி விவேகானந்தரின் சிந்தனை துளிகள்ன்ற புக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். சுவாமி விவேகானந்தர் 1863 to 1902 தான் இவர் வாழ்ந்த பீரியட். இந்த புக்கில் லைஃபுக்கு தேவைப்படுற நிறைய நல்ல விஷயங்களை இவர் சொல்லியிருக்காரு. அதில் 9 துளிகளை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு உயர்ந்த லட்சியம் கொண்ட மனுஷன் 1000 தவறுகள் செஞ்சிருந்தா லட்சியம் ஒன்றுமே இல்லாமல் வாழ்றவங்க 50,000 தவறுகள் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு இவர் உறுதியாக சொல்கிறார். செகண்ட், நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் தெய்வீகத்தன்மை மறைஞ்சிருக்கும். வெளியிலையும் உள்ளேயும் இருக்க இயற்கையை கட்டுப்படுத்தி அந்த தெய்வீகத்தன்மையை மலர வைக்கிறது தான் நம்ம எல்லாரோட முடிவான லட்சியம்னு சொல்கிறார். தேர்ட், மற்றவங்களுக்காக நம்ம செய்கிற சின்ன உழைப்பு கூட நமக்குள்ளே இருக்க சக்தியை எழுப்பும்னு சொல்கிறார். நமக்கு எப்போவாச்சும் அறிவு மனம் ரெண்டில் எது சொல்கிறத ஃபாலோ பண்ணலான்னு கன்ஃபியூஷன் வரப்ப மனசு சொல்கிறதையே ஃபாலோ பண்ண சொல்கிறார். ஏன்னா அறிவால் செல்ல முடியாத உயர்ந்த மனநிலைக்கு மனம் தான் நம்மளை அழிச்சிட்டு போகும்னு சொல்லியிருக்கார். ஃபிஃப்த், உண்மை தூய்மை சுயநலமின்மை இந்த மூணும் இருக்க ஒருத்தவங்களை நசுக்கக்கூடிய ஆற்றல் விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் இருக்கக்கூடிய யாருக்குமே கிடையாது. பிரபஞ்சமே எதிர்த்து நின்னா கூட இவங்களாலையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றல் இவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்கார். சிக்ஸ்த், நீங்கள் பண்ண தவறுகளை வாழ்த்த சொல்கிறார். ஏன்னா அந்த தவறுகள் நமக்கு தெரியாமலே நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டும் தெய்வங்களாக இருக்கும்னு சொல்கிறார். செவன்த், ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு உயர்ந்தவனாகிறானோ அந்த அளவுக்கு அவன் கடுமையான சோதனைகளை கடந்து சென்றாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார். எயித், இன்னைக்கு உலகத்தில் நம்ம பார்க்குற எல்லா துன்பங்களுக்கும் காரணம் மனுஷங்க அவங்க வாழ்க்கையோட லட்சியம் இன்பம்னு நினச்சி முட்டாள்தனமாக அதை தேடி அலைஞ்சிட்டு இருக்கிறது தான். வாழ்வின் லட்சியம் இன்பம் அல்ல ஞானம் தான் அப்படிங்கிறத லாஸ்ட்டில் தான் புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். நைன்த், அடுத்தவங்களோட பாத்தை ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்கிறார். ஏன்னா அது அவங்களோடது. உங்களோட பாதையை மட்டும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் வேறு எதுவுமே செய்ய வேணாம். உங்கள் பாத்தில் சரணடைஞ்சிட்டா அதுவே வேகமாக உங்கள் லட்சியத்துக்கு கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த புக்கில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக படித்து பாருங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். தேங்க்யூ.